பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் ஆண்டவரோடு இணைந்து நாம் ஒருமித்து தேவனை துதிக்க தந்த கிருபைக்காய் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறது. நாளிலும் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஒரு தேவ பிள்ளை வரும்போது அவர்களுக்கு கிடைக்கிற பலன் அது இம்மைக்குரிய, சரீரத்துக்குரிய, நித்தியத்துக்குரிய பலன், அது நிறைவாய் கிடைக்கும். இதுதான் ஆமேன் போவாஸ் ரூத்திரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. ஆமேன் சபைக்கு பரலோகம் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த கால வேளையில் தேவனிடத்தில் அடைக்கலம்னா எல்லா சூழ்நிலைகளிலும் தனிமைப்படுத்தப்படும் போது தான் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகும். அதுக்கு பேர் தான் அடைக்கலம். ஆமீன். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி விடுவோம் எல்லா நன்மைகளையும். ஏன்னா ஒருவன் யாரிடத்தில் சரண்டர் ஆகிறானோ அவனுடைய உணவு, பாதுகாப்பு, உடை சகலதும் அவங்க தான் கொடுக்கணும். இதுதான் அதனுடைய பொருள். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை சரண்டர் ஆகுவோம், அடைக்கலமாய் போய் விழுந்துருவோம். ஆண்டவரே, எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை, எனக்கு வேறு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, எனக்கு நீங்கள் தான் அப்பா, ஹல்லேலூயா என்ற ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எல்லா நன்மைகளும் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்க தேவன் நிறைவான நன்மைகள் பலன் மட்டுமல்ல, அது நிறைவாக கிடைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். செபிக்கலாமா? வார்த்தையை பற்றி கொண்டு செபிப்போம். தேவனிடத்தில் அடைக்கலமாய் விழுவும் அற்புதங்களை காண்போம். அன்பு தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து இந்த செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் தந்து செபிக்கிற ஆண்டவரே, யார் யார் இந்த நாட்களிலும் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, செய்வதறியாதிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த நாளில் உம்மிடத்தில் சரண்டர் ஆகும்படியாய் அடைக்கலமாய் போய் உம்முடைய பாதத்தில் விழுந்துவிட ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராயிருக்கிற ஆயுதங்கள், எதிரான சூழ்ச்சிகள், பற்றாக்குறைகள், வெறுமை, பயம் சகலவற்றிலிருந்து நீக்கி நிறைவான பலனை நீ கொடுக்க வல்லவராயிருப்பதற்காய் நன்றி. இந்த நாள் எல்லா யார் யார் தங்களை உமக்கு சரண்டர் ஆகிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்தில் மட்டும் சரண்டர் ஆயிருங்க, எல்லா நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.